السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சென்ற வாரம் தொழுகைகளுக்கு பின்னால் ஓத வேண்டிய துஆக்களையும் தஸ்பீஹ்களையும் திக்ர்களை பற்றி பேசினோம். அந்த அமர்விலே தொழுகைக்கு பின்னால் சொல்ல வேண்டிய சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதில் 5 முறை இருக்கின்றது என்று சுருக்கமாக நாம் சொல்லி ஒரு முறையை மட்டும் பேசினோம். ஒரு சகோதரர் 5 முறைகளையும் தெளிவுபடுத்துமாறு கேட்டிருந்தார். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலே அந்த 3 திக்ர்களையும், 3 சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த 3ஐயும் சொல்வதற்கு ஹதீஸிலே வந்த 5 முறைகளையும் பேசலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது முறை, தொழுகைக்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு கடைசியாக 100ஐ பூர்த்தியாக்குவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், மொத்தமாக 100 தடவையாக மாறிவிடுகின்றது. இதற்கு பிரதானமாக முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றார். இவைகள் அனைத்தும் 99. 100ஐ பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதற்கு கீழால் ஏழை மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொன்ன விடயத்தையும் ஞாபகப்படுத்தினோம். ஏழை மனிதர்கள் வந்தார்கள், செல்வந்தர்கள் நிறைய நன்மைகளை செய்கின்றார்கள், நாம் தொழுவது போன்று தொழுகின்றார்கள், நோன்பு பிடிப்பது போன்று நோன்பு பிடிக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணங்களை வைத்து அவர்கள் மேலதிகமான அமல்களை செய்கின்றார்கள், சதகா செய்கின்றார்கள், ஹஜ்ஜு செய்கின்றார்கள், இப்படியான பணத்துடன் சம்பந்தமான பல வணக்கங்களை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அமல் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 33 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாவது முறை, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறை 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 34 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் சொல்வது. இது இரண்டாவது முறையாக இருக்கின்றது. இதற்கு பிரதானமாக ஹதீஸ்களிலே முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில நன்மையான அமல்கள், திக்ர்கள் இருக்கின்றன, இதை சொல்பவர் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் இதை செய்து வருபவருக்கு நஷ்டம் ஏற்படவே மாட்டாது. லா யஹீபு காயிலுஹுன்ன, இதை சொல்பவருக்கு வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்படவே மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த முறையை சொன்னார்கள். 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 34 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் சொல்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். மூன்றாவது முறை, கண்ணியமானவர்களே, ஒருவர் 25 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 25 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 25 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் 25 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சொல்வது. இதுவும் ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. 25 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 25 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 25 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் 25 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சொல்வது. மொத்தம் 100 தடவை தான். நஸாயிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 34 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் சொல்லுமாறு எங்களுக்கு ஏவப்பட்டது. ஒரு மனிதர் கனவிலே கண்டார். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன விஷயத்தை சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னார்கள், இதை நீங்கள் இப்படியும் செய்து கொள்ளலாம். 25 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 25 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 25 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் 25 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் கனவிலே கண்டு மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த விஷயத்தை சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியே நீங்கள் இதை ஆக்கிக் கொள்ளவும் முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நான்காவது முறை, கண்ணியமானவர்களே, 10 10 10 தடவை சொல்வது.
சுருக்கமான நேரம் நமக்கு இருக்கின்றது, அவசரமாக தொழுது விட்டு நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்றால் 10 தடவை சுப்ஹானல்லாஹ், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 10 தடவை அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் நன்மையை சம்பாதித்துக் கொள்ள முடியும். இதற்கு வரக்கூடிய பிரதானமான ஆதாரம் அபூதாவுதிலே வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விடயங்களை ஒரு மனிதர் பேணி வந்தால் அவர் சொர்க்கம் நுழைவார். அந்த 2 விடயங்களும் மிக இலகுவானது, அதை செய்பவர்கள் மிக குறைவானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் 10 தடவை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவைகள் அனைத்தும் 150 தடவையாக நாவிலே மாறுகின்றது, ஆனால் மீசானிலே 1500 நன்மைகளாக மாறுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படியான முறையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கின்றது? 11 தடவை சுப்ஹானல்லாஹ், 11 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 11 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உலமாக்களுக்கு மத்தியிலே இந்த விடயத்திலே, இந்த கடைசி எண்ணிக்கையிலே சில கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. சிலர் இது தவறாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் என்ற கருத்தையும் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி ஹதீஸிலே இருக்கின்றது என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். முடியுமானதை நாம் செய்து கொள்ள வேண்டும். குறைந்தது நாம் 10 தடவை நாம் இதை செய்துவிட்டால் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள முடியும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான விடயங்களை தேடி அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.